நம்ம எதுல பாதிக்கப்படுறோம்? இப்போ வந்து இந்த மஞ்சக்காமால் இப்படிப்பட்ட வியாதிகள்லாம் வரும்போது டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இந்த கறி எல்லாம் சாப்பிடாதீங்க. அப்படி சொன்னா யாராவது நான் செத்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட இப்படியே சொல்லுவோம். சிலர் இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. அந்த இடம் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு நீ அது வேண்டாம், கொஞ்சம் உன் லைஃப் ஃபுல்லா எடுக்கூடாது அப்படி சொல்லல. கொஞ்ச நாளைக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார், அது வேண்டாம். ஏன்னா நான் உருவாக்குறது எனக்கு ஈஸியாகணும். எலியாவை உருவாக்குறது ஆண்டவருக்கு ஈஸி ஆகிறதுக்காக சில காரியத்தை அவாய்ட் பண்றார், வேண்டான்னு வைக்கிறார். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் இதை புரிந்து கொள்ளணும். இது எல்லா அதான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து எலியாவா நாளைக்கு நான் நிக்க விரும்புறேன்னு சொல்றவங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. உங்க குடும்பத்தில் நீங்க எலியாவா நின்னாதான் அந்த 2 நினைவு போகும். 10th படிக்கிறது வரை உங்க பிள்ளை ஒரு நினைவுல இருந்தான், +1 போனதும் நினைவு மாறிச்சுல, ஸ்கூல் படிக்கிறது 1, காலேஜ் போனது, இதெல்லாம் உடைக்கப்படணும்னா உன் குடும்பத்தில் ஒரு எலியா நின்னுதான் ஆகும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துல உருவாகணும்னா இந்த கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப அவசியம். நீ போய் ஒளித்து கொண்டு அப்படிதான் சொல்றார். நீ போய் இருன்னு சொல்லல, கேரி தாற்றண்டையில் ஒளித்து. அப்ப நீ அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கணும். இது வேண்டாம். யாராவது வாராங்கன்னா நீ என்ன பண்ணிடணும்? ஒளிச்சிடணும். நீ திடீர்னு மொபைல் எடுத்து ஏதாவது வருதுன்னா நீ என்ன பண்ணிடணும்? ஐயோ வேண்டாம் வேண்டாம். இதுதான் நான் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன். எலியாவை நீ ஒளித்து கொண்டுதான் இருக்கணும். நீ உன்னை யாருக்கு மட்டும்தான் காட்டணும்னா காக்காக்கு மட்டும்தான். இது வரும்போது ஒளிச்சிரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம்பா வேண்டாம். உங்க வீட்டுல சினிமா ஓடும், வேற யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க, ஒளிச்சுக்கோ. ஒரே ஒரு ஆமீன் வருது. அவங்க வீட்டுல டிவி இல்லையோ? சும்மா சொன்னேன். ஒளித்து கொண்டிருந்தா இப்போ கேரி தாட்டண்டையில உட்கார்ந்து இருக்கிறார். ஆற்றுல தண்ணி இருக்கு, நல்ல கவனிங்க. தேசம் என்ன? பஞ்சம். அப்ப ஜனங்க தண்ணிக்கு எங்க தான் வருவாங்க? ஆட்டுக்கு. இவர் ஒளிச்சிருவாரு யாராவது வராங்கன்னா. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒளிச்சுக்கோ. இவன் பார்த்தா என்னன்னா ராஜாவுக்கு முன்னாடியே நின்னாளாச்சே இல்ல, இதான் இவனை மறைத்துக்கோ. எலியாவை உருவாக்குறது ஆண்டவர் ரொம்ப ஈஸி ஆயிட்டு. சில நேரத்தில் ஆண்டவர் இப்படிதான் வச்சிருப்பார். உனக்கு ஒரு 17th சாப்டர் வச்சிருக்கிறார்னா 18வது அதிகாரத்தை வச்சிருக்கிறார். உனக்கு 18வது ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சிட்டு தான் 17வது அதிகாரத்தின் வேலையை இப்ப நடத்திட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரத்திலே தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா சகோதரி, உன்னை நிறுத்தி தம்மை வெளிப்படுத்த தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். அன்பு வாலிபர்களே, பெரியவர்களே, இந்த வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் உருவாக்குறது அவருக்கு கடினமாயிடக்கூடாது, அவருக்கு லகுவாக. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே நீங்க என்ன உருவாக்குங்கப்பா. என் வாழ்க்கையில எந்தெந்த மதில்கள் எழும்பணுமோ எழும்பட்டும், எந்தெந்த காரியங்கள் அடைக்கப்படணுமோ அடைக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? லேவியர் ரகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே அதை எடுத்து சொல்ல காரணம் என்ன? ஆண்டவருடைய ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, யார் கர்த்தருடைய சந்நிதியில் ஏறுவான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை. நல்ல கவனமா கேளுங்க. ஒரு நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்குல்ல, முகம் பார்க்கிற கண்ணாடி, சில கண்ணாடி துண்டெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குப்பைகளுக்குள்ள இருக்கும். குப்பைகளுக்குள்ள அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது முகம் பார்க்குற கண்ணாடி தான். ஆனால் அதுக்கு மேலே ஃபுல்லாக என்ன இருக்கும் தெரியுமா? ஃபுல்லாக அழுக்கு இருக்கும். ஃபுல்லாக அழுக்கு இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது.
அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல இருந்து செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி அதை சுத்தப்படுத்தி அதை நல்லா கிளீன் பண்ணிட்டா அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை பார்க்க முடியும். தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். நம்ம யாருமே பிறக்கும் போதே அப்படி இப்படின்னு பிறக்கல, செம்மையானவனாகவே படைத்தார். ஆமென். ஆனால் இந்த பாவம் நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த, வஞ்சகமும் கபடும் பொய்யும் நிறைந்த இந்த உலகத்துல நம்மில் வெளிப்பட வேண்டிய அந்த மகிமை வெளிப்படாதபடிக்கு எல்லாம் சேர்ந்து இதாகிட்டு. இப்போ இதை அவர் கையில கொடுக்கணும். அவர் எடுத்து என்ன பண்ணுவார்னா சுத்திகரிப்பார். சுத்திகரித்ததுக்கு அப்புறம் நம்மளை என்ன பர்பஸுக்காக உருவாக்கினார். யாராவது கண்ணாடியை செஞ்சு குப்பையில போடுறதுக்காக கண்ணாடி செய்வாங்களா? இல்லை. அது வீட்டில் இருக்க வேண்டியது, கடையில் இருக்க வேண்டியது. அதுக்குன்னு ஒரு இது உண்டு. எத்தனை பேர் எல்லா லேடிஸ் பேக்லயும் இருக்க வேண்டியது. ஆமா, தலையாட்டுறாரு. ஆமா, ஆமா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல அது. ஆமா, ஆனா அது உருவாக்குனது குப்பையில போடுறதுக்கல்ல. அது போலதான் என்னையும் உங்களையும் தேவன் படைத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லிட்டான். கர்த்தருக்கு முன்பாக யார் நிற்பார்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமலும் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமா, இப்படி ஒரு சந்ததி நின்றா அடுத்த பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். அடுத்து சொல்லுங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நல்ல கைகளை தட்டி glory. இப்படி ஒரு சந்ததி நின்றால், ஓ மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக விசுவாசத்தில் உருவாக்கினார். விசுவாசத்தில் உருவாக்கினார். எலியாவுக்கு விசுவாசம் இல்லை, ஆனா விசுவாசம் இருக்கு. ஆனா அடுத்த அதிகாரத்துல போய் நிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒண்ணு பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம் தேவை. அடுத்து இன்னும் விசுவாசம் தேவை. நல்ல கவனமா கேளுங்க. எப்படி விசுவாசத்துல உருவாக்கினார் அப்படின்னா, எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்த 2 பேரை பார்க்கலாம். ஒண்ணு எது? காகம். இந்த காகத்துக்கு சுபாவம் கொடுக்கிறதா எடுக்கிறதா? எடுக்கிறது. அப்ப காகத்தை கொண்டு போஷிக்கிறத நம்ப முடியுமா? நம்ப முடியாது. நம்ப வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது யாரை வச்சு போஷித்தார் தெரியுமா? விதவை வச்சு. விதவை நிலைமையோ அடுத்த வேலைக்கு தெரியாது, இல்லாததுனால அது எத்தனை விறக பொறுக்கிச்சு தெரியுமா? 2. ஏன்னா அடுத்து எங்களை தான் கொடுத்தணும். பத்த வைக்கிறதுக்கு அடுத்து மாவும் மொத்தம் 2 விறகு எடுத்துட்டு வருது. 2 விறகு ஆண்டவர் செட் பண்றார். ஆமென், ஹல்லேலூயா. இது சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ போ, நாங்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல அவன் யார நம்பல தெரியுமா? காக்காவையும் நம்பல, விதவையும் நம்பல, தன்னை நடத்துகிற கர்த்தரை நம்புறான். அதாவது நான் என் வேலையை நம்புறேன்னு வைங்களேன், நான் விசுவாசத்துல உருவாகலன்னு அர்த்தம். எனக்கு வேலையை தந்த கர்த்தரை நம்புறேன்னா நான் விசுவாசத்துல உருவாகிறேன்னு அர்த்தம். ஆமென். இப்போ எனக்கு இப்போ டெய்லி இந்த கூலி வேலை செய்யறவங்க இருப்பாங்க, பெரிய பெரிய வெயிட் எல்லாம் தூக்குறவங்க இருப்பாங்க, நல்ல வெயிட் எல்லாம் தூக்கி 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 வைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம ஸ்ட்ரென்த்தை நம்புறோம்னு வைங்களேன், நம்ம பலனை நம்புறோம்னு வைங்களேன், நம்ம விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இந்த பலனை தந்த கர்த்தரை நம்புறோம்னு வைங்களேன். இங்க இதுதான் இந்த காக்காவின் சுபாவமும் விதவையின் சூழ்நிலையும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா நடந்துச்சு. இப்படிதான் ஒரு விசுவாசத்துல பழக்கு. ஆபிரகாமின் சரீரத்துக்கும் சாராளின் கற்பத்துக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நடந்துச்சு. கர்த்தர் இப்படிதான். இது ஒரு என்ன சொல்ல, ஒரு கடினமான சிச்சுவேஷன்.
கர்த்தர் விசுவாசத்துல ஒருத்தனை உருவாக்குறது எப்படி தெரியுமா? ஒன்ன ஸ்டாப் பண்ணுவார். ஆமென். கேரி தாற்று தண்ணீர் வட்டி போச்சு, காகம் வருவது நின்று போச்சு. ஆண்டவரே, நீங்க சொல்லிதான் அப்பா ஒளித்திருந்தேன், நீங்க சொல்லிதான் ஆண்டவரே மறைந்திருந்தேன். இந்த எலியாவை பார்த்தீங்கன்னா முறையிடல, புலம்பல, அவன் புறப்பட்டு போகிறான். பரிசுத்தத்தில் உருவாக்க கீழ்ப்படிதல் எப்படி அவசியமோ, விசுவாசத்தில் உருவாக்கப்பட தாழ்மை மிக அவசியம். இவன் போய் ஒரு ஏழை விதவை வீட்டில் போய் அப்பம் கேட்கிற நிலைமையில போய் விடுறான். இது எதுக்கு தெரியுமா? தாழ்மையை கற்றுக் கொடுக்க. தேவனால் உருவாக்கப்படுகிற அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு குறையில்லாம அப்போ இறைச்சி வரும், திடீர்னு எல்லாம் ஸ்டாப் ஆகும். அப்போ ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலை. அடுத்து பாருங்க, ஒரு ஏழை விதவிட்ட போய், ஏமா கொஞ்சம் தண்ணிதாமா. யார் இவரு? ஆகாப நடுங்க வச்சுட்டு வந்த ஆளு. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வந்துடக்கூடாது தெரியுமா உனக்கு? பெருமை. இதான் உருவாக்கம். அந்த ஒவ்வொரு இடத்துல பெருமை அடிச்சுட்டே இருப்பார், அடிச்சுட்டே இருப்பார், அடிச்சுட்டே இருப்பார். எலியா ஒருவேளை நினைச்சிருக்கலாம், எல்லாரும் சாப்பாடுக்கு அலையும் போது ஆக வர மிருகங்களுக்கு புல்லுக்காக குதிரையில சுத்திட்டு கிடக்காரு. ஆமே, இவர் நான் இருக்கிற இடத்துல சாப்பாடு டக்குன்னு முடிச்சு. ஆமே, சில டைம் அப்படிதானே, நம்ம சொல்லி இருக்க மாட்டோம், கொஞ்சம் நினைச்சிருப்போம், அடிச்சிருவாரு. அடிச்சு இரு, இனி இப்ப கேளு, ஏமா கொஞ்சம் தாமா, கொஞ்சம் தண்ணி தாமா. அந்த அம்மா தண்ணி தானே கேட்கிறாரு. கடைசி காலத்துல சாவு ஒரு நல்லது செஞ்சுட்டு சாவும். அப்படி போகும்போது அப்படியே ஒரு அப்பவும் செஞ்சேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணி இருக்கா? தண்ணி தானே, கொஞ்சம் சூடாக்கி தருவீங்களா? சூடாக்கி அதில் அப்படியே கொஞ்சம் தேயிலையும் போட்டு அப்படியே அப்படியே அப்பவும் செஞ்சு. அவங்க சொல்றாங்க, ஐயா நான் சொல்லட்டுமா, எனக்கு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவுமே அன்றி வேற ஒன்றும் இல்லைன்னு நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். நாங்க இது சாப்பிட்டு சாக போறோம். சரிம்மா, இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அடையர் சின்னதா ஒண்ணு சாம்பிளுக்கு சொல்லுவல்ல, அதையாவது எனக்கு தான். என்ன இது, எதுக்கு இப்படி அலோவ் பண்றார்? தாழ்மை. நம்ம லைஃப்ல இப்படி சில போஷனை வச்சிருப்பார். ஆண்டவரே இவங்கள்ட்ட போய் நிக்க வச்சுட்டீங்களே, இல்ல உருவாக்குகிறார், உருவாக்குகிறார். நாளைக்கு நாளைக்கு ஒன்னாலதான் வானமே திறக்க போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.